எப்பாடி ஒரு வழியா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த அத்தைகிட்ட சொல்லிட்டு சீதாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். இந்த அத்தைக்காரி விடுமா என்னன்னு தெரியல. சரி, கேட்டு தான் பார்ப்போமே. என்ன மருமகளே, குனிஞ்சுக்கிட்டே என்னத்தை தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிற? என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அத்தை. முடிச்சுட்டு தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமான்னு பார்க்குறேன். அப்புறம் நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. இந்த சீதாக்கா வீட்டு பக்கமே போகலை. என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு ஒன்றும் தெரியலத்த. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க? போயிட்டு வரட்டுமா? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவை வீட்டு வேலையெல்லாம் நீ பார்த்து முடிச்சுட்டு நீ எங்கே போகணுமோ போயிட்டு வா. உன்னை நான் என்ன போக வேணாம் நான் சொல்ல போகிறேன். போயிட்டு வா மருமகளே. என்னடா அது அதிசயமா இருக்கே. இந்த அத்தை கிழவி நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன்னு சொன்னால் வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்கும். முடிச்சிட்டேன்னு சொன்னாலும் மேற்கொண்டு 4 வேலை என் தலையில் கட்டும். இன்னைக்கு என்னமோ போயிட்டு வான்னு சொல்லுதே. சரி சரி, போயிட்டு வான்னு சொல்லும் போதேவும் நம்மளும் ஓடிடணும். சரிங்கத்த, இந்த போனவுடனே வந்துடுறேன். எப்பா, ஒரே கால் வலியா இருக்குதே, கை கால் உடம்பெல்லாம் இப்படி குத்துதே. இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அத்தையும் ஊருக்கு போயிட்டாங்க, மாமாவும் வேலைக்கு போயாச்சு, பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நல்லா படுத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சீதாக்கா, சீதாக்கா என்ன செய்கிற? 2 நாளாக என் வீட்டு பக்கம் கூட வரல. என்னக்கா செய்கிற? வாமா சின்ன பொண்ணு. அதுவா சின்ன பொண்ணு, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு முழுக்க ஒரே வலியாக இருக்குது. நானும் 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சாலும் கூட இந்த வலி போகவே மாட்டுது. அதான் இன்னைக்கு முழுக்க நல்லா படுத்து எந்திரிச்சு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அத்தாடி, சாதாரணமாக கோயிலுக்கு போயிட்டு வந்த எனக்கேவும் உடம்பெல்லாம் வலிக்குது. இவ கொஞ்சம் ஆட்டமாக ஆடுனா பிறகு கை கால் உடம்பெல்லாம் வலிக்காமல் என்ன செய்யும்? என்ன சின்ன பொண்ணு வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிற? என்ன சொல்கிற? நல்லா தெளிவாக சொல்லு. ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உனக்கு ஆத்த அருள் ஓவராக உடம்புல இறங்கிருச்சுல, அதனால தான் இப்படி உடம்பு முழுக்க வலிக்குது. 2 நாளைக்கு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாக போயிருங்கக்கா. எங்கே உன் மாமியாக்காரி ஆளை காணோம்? அத்தை கோயிலேருந்து வந்த உடனே மகளை பார்க்க போகிறேன்ட்டு ஊருக்கு போயிட்டாங்க. மாமாவும் வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைகளும் ஸ்கூல் போயிட்டாங்க. அதான் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன்டி. ஏக்கா, நானுமே இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் காலையில் 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு காலையில் சமையல் வேலையிலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் சுத்தமாக முடிச்சு வச்சிட்டேங்க்கா. அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னைய வந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி தான் வந்தேங்க்கா. ஏக்கா, சீதாக்கா, என்னக்கா செய்றீங்க? யார் அது? ஆனந்தியும் கனியுமா? வாங்கம்மா, வாங்க வாங்க. ஏன் ஆனந்தியக்கா, நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவியா? ஆமா, இவ பின்னாடியே அப்படியே வந்துடுறாங்க. நான் அக்காட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆனந்தி, என்ன விஷயமாம்மா சொல்ல வந்த? அக்காட்ட சொல்லுமா. அவளை விடு, இன்னைக்கு விட்டா இன்னைக்கு ஃபுல்லாக இப்படித்தான் எதையாவது தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பா. அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காதாங்க்கா. அதை சொல்கிறதுக்கு தான் நானும் ஆனந்தி அக்காவும் வந்தோம். இந்த சின்ன பொண்ணு வேற அதை சொல்ல விடாமல் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காக்கா. என்னது, இன்னைக்கு கரண்ட் இருக்காதா? ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன். கரண்ட் இல்லைன்னா என்னக்கா செய்யறது? ஏக்கா, அதான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன்க்கா. என்ன ஐடியாடி சின்ன பொண்ணு, சொல்லு கேட்போம். ஏக்கா, இந்த ப்ரீ பஸ் எல்லாம் விட்டுருக்காங்கல்லக்கா, பேசாமல் இன்னைக்கு நம்ம ஒரு 10 மணி போல் கிளம்பிடுவோம். போயிட்டு கரண்ட் வரந்தட்டிக்கு 3 மணி வரைக்கும் ப்ரீ பஸ்லேயே இங்கிட்டு போக அங்கிட்டு போக இங்கிட்டு போக அங்கிட்டு போகனே அந்த பஸ்லேயே இன்னைக்கு இருப்போங்க்கா. நல்ல இயற்கையாகவே நல்ல காற்ற குழு குழுன்னு வாங்கிட்டு வருவோம். என்னக்கா நான் சொல்கிறது சரிதானக்கா? ஆனந்தி, நீ சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது. நானும் ரொம்ப நாள் அந்த ப்ரீ பஸ்ஸில் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் அமையலையடி. நான் எங்கே போனாலும் காசு கொடுத்து போகிற பஸ்ஸு தாண்டி வருது, ப்ரீ பஸ்ஸே வரமாடுதுடி. ஏக்கா, நீ வேற சும்மா இரு. நானா வரலப்பா. என் மாமியாட்டம் உன் வீட்டுக்கு போன உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் போகலைன்னா என் மாமியார் அவ்வளோதான் என்னைய ஒரு பாடு படுத்திடும் வீட்டுக்கு போன உடனே. அடே சின்ன பொண்ணு, உன் மாமியாரை சமாளிக்க உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? வாடி சின்ன பொண்ணு, போயிட்டு வந்து என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்.
அப்படியாக்கா சொல்ற ஆனந்திக்கா? சரி சமாளிச்சுக்கலாம், அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்ரு இல்லை. சரி, நம்ம 10 மணிக்கு பஸ்ஸில் ஏறுறோம், 3 மணிக்கு தான் பஸ்ஸை விட்டு இறங்குவோம். ஊட கட்டி அந்த நேரத்தை நம்ம சமாளிக்கிறதுக்கு, போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டே அப்படியே போனோம்னா நல்லா இருக்கும்லக்கா? சின்ன பொண்ணு, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நேற்று தான் மாமா நிறைய முறுக்கும் அதிரசமும் வாங்கிட்டு வந்தாரு. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டு வருவான். அப்படின்னா டபுள் ஓகேக்கா. வாங்க இப்பயே கிளம்புவோம், சீக்கிரம் எடுத்துட்டு வாக்கா. சரி, இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் கிளம்பிடுவான். ஒரே வெக்காடா இருக்குது. ஏ சீதாக்கா, இன்னைக்கு உன் ஆசை நிறைவேற போகுது. உனக்காண்டி நீ கேட்ட ஃப்ரீ பஸ் கரெக்டாக வந்து நிற்கிதுக்கா, சீக்கிரம் ஏறுக்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, என் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. ஏன் சின்ன பொண்ணு, இந்த பொம்பளை என்ன பஸ்ஸில் ஏறாமல் இங்கனையே நிற்கிறா? நான் எப்படி ஏறுறது இந்த பொம்பளை ஏறாம? ஆமாக்கா, இவங்க என்ன பஸ்ஸில் ஏறாம படியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஏன் மஞ்சள் பை வச்சிருக்கிறாக்கா? சீக்கிரம் பஸ்ஸுக்குள்ளே ஏறுக்கா. எங்க அக்கா சீதாக்கா பூசணிக்கா போல, அது உருண்டு பிறண்டு பஸ்ஸில் ஏறவங்களையும் டிரைவர் பஸ்ஸை எடுத்துருவாரு. நீயே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டா எப்படிக்கா? சீக்கிரம் ஏறுக்கா, நானும் இந்த பூசணிக்காவை உருட்டி விட்டுட்டு பஸ்ஸில் ஏறணுக்கா. சி, எங்கள் அக்காவை ஏற்றி விட்டுட்டு நானும் பஸ்ஸில் ஏறணும். வாய் உளருது அக்கா. பூசணிக்கா வாய் உளருது. எக்கா சீதாக்கா, சீக்கிரம் ஏறுக்கா. அந்த அக்கா ஏறுறது போல இல்லை, நீ அந்த அக்கா ஒரு தள்ளு தள்ளிட்டு சடக்குன்னு ஏறுக்கா. சரி சின்ன பொண்ணு, நீ சொல்லிட்டேல, இந்த ஏறுறேன் பாரு அக்கா. சின்ன பொண்ணு, நீயும் சீக்கிரம் ஏறு. ஆனந்தியும் கனியவும் சேர்த்து கையோட இழுத்துட்டு வந்துரு உள்ள. சரிக்கா, நீ ஏறுக்கா ஃபர்ஸ்ட் உள்ள. அப்பாடி, எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஒரு வழியா பஸ்ல ஏறியாச்சுக்கா. நல்ல வேலைக்கு எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு இடமும் கிடைச்சிருச்சுக்கா. ஏமா பஸ்ல இப்படியாம்மா முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறுறது? கீழே கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்க வீட்டு ஆளுங்க எங்களை இல்லாம கேட்பாங்க, நாங்கெல்லாமா பதில் சொல்லணும். அண்ணே அப்படிலாம் நாங்கள் கீழே விழுக மாட்டோம். யாரையாவது கீழே வேணா தள்ளி விடுவோம், நாங்கள் மட்டும் விழுக மாட்டோம்னே. என்னது, கீழே ஆளுங்களை தள்ளி விட்டுட்டு ஏறுவீங்களா? ஏமா இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதாமா? இந்த பாருங்கண்ணே கண்ட்ராக்ட் அண்ணே, எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுங்களு. நீங்க ஒன்றும் அறிவுரை சொல்ல தேவையில்லை. பஸ்ல ஏற மாதிரியே நினைச்சேன். இதுல பார்த்தோன்னே சரியான வாயாடின்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. இதுகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாம சடக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துட்டு நம்ம அங்க நின்று நகண்டு போயிருவாங்கிட்டு. அண்ணே கண்டாக்டர் அண்ணே, எனக்கு ஒரு டவுட் சொல்லுவீங்களா? ஏமா நான் ஒன்றும் கண்டாக்டர் இல்லைம்மா, கண்ட்ராக்டருமா. அது சரி கண்ட்ராக்டர் அண்ணே, இந்த நல்லா இருக்கிற சீட்டெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு கொடுக்குறீங்க? அது தெரியாம தானே நான் மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்களாவது சொல்லுங்கண்ணே. ஏமா பஸ்ல ஏறினமா இறங்கினமான்னு இருங்கம்மா. இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு ஆளுகளை போட்டு படுத்தி எடுக்காதீங்கம்மா. சின்ன பொண்ணு, தேவையில்லாம அவர்கிட்ட எதுக்கு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற? சும்மா வாயை மூடிட்டு உட்காந்து வா. எப்பா இந்த அம்மாவை பார்த்தா கொஞ்சமாவது நல்லவங்க போல தெரியுது. நல்ல வேலைக்கு நீங்க காப்பாத்தி விட்டாங்க. ஏம்மா எங்கம்மா போனோம் சொல்லுங்கம்மா. அண்ணே கண்ட்ராக்டர் அண்ணே, இந்த பஸ் கடைசி வரைக்கும் எந்த ஊருக்கு போகுதோ அந்த ஊர் வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்டை கொடுத்துறனே. ஏமா நீங்க எந்த ஊருக்கு போகணும், பஸ் எந்த ஊருக்கு போனா உங்களுக்கு என்னம்மா? நீங்க எந்த ஊருக்கு போகணும், எங்க இறங்கணும்னு தெளிவா சொல்லுங்கம்மா. பிறகு என்னைய இறக்கி விடல அப்படி இப்படின்னு அதுக்கும் சண்டைக்கு வருவீங்க. அதான் எங்க அக்கா தான் அப்பவே சொல்லிட்டாளனே, எந்த ஊர் வரைக்கும் பஸ் போகுதோ அந்த ஊர்ல போய் நாங்க இறங்கிக்கிறோன்ட்டு. அப்புறம் என்னண்ணே சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? டிக்கெட்டை கூடுனே. அண்ணே கண்ட்ராக்டர் அண்ணே, என்னண்ணே உங்க பஸ்ல நாங்களும் ஏறினு ஒரு பாட்டு கீட்டு ஒன்றும் போடாம வரீங்க? போர் அடிக்குதுனே. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போடுனே. என்ன பாட்டுன்னு தெரியுமானே? தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் வாணிக்கணக்கா. இந்த பாட்டை போட்டு விடுங்கண்ணே, கேட்க கேட்க அவ்வளோ சுகமா இருக்கும்னே. ஏமா இந்த பாட்டெல்லாம் போட முடியாதுமா. அண்ணே கண்ட்ராக்டர் அண்ணே, ஆனந்தி அக்கா கேட்ட பாட்டை போட முடியாட்டாலும் நான் கேட்குற பாட்டையாவது போட்டு விடுனே. ஏமா நீங்க யார் பாட்டு கேட்டாலும் இந்த பஸ்ல போட முடியாதுமா. இந்த பஸ்ல ஸ்பீக்கரு ரேடியோன்னு எதுவுமே இல்லம்மா. பாட்டெல்லாம் கேட்டுட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம்னு வந்தோம். என்னன்னு ஒரு பாட்டு கூட போட முடியலன்னு சொல்றீங்க? என்னடி இவளுக்கு என்ன பொம்பளைகளா இந்த பேச்சு பேசுறாளுங்க? இங்கேயே இந்த பேச்சு பேசுறாளுங்கன்னா வீட்டுல புருஷமார்களை வச்சு வைப்பாளுங்களா? எம்மாடி கொஞ்சம் சத்தமா தான் பேசுறேன். பேசுறது இவளுக்கு காதுல விழுந்தாலும் என்னைய கிளியா கிழிச்சு கேப்பையை நட்டிடுவாளுங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு தான் வரணும் இவளுக்கு கிட்ட.
ஏக்கா சீதாக்கா, பஸ்ல ஏறி 1 மணி நேரம் ஆயிடுச்சுக்கா, போர் அடிக்குதுக்கா, நீ கொண்டு வந்த ஸ்நாக்ஸையாவது கொடுக்கா சாப்பிட்றதுக்கு. ஆமாடி சின்ன பொண்ணு, நானே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பாரு, இந்த சீதாக்கா கொண்டு வந்ததை அந்த பைக்குல இருந்து வெளியே எடுக்குதான்னு பாரு. நம்மளுக்கு கொண்டு வரேன்னு தானே சொல்லிச்சு, கொடுக்காம பைக்குல வச்சுட்டே அப்படியே வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்குது போல. ஏக்கா சீதாக்கா கொடுக்கா, போர் அடிக்குதுக்கா, சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே போலாம்க்கா. இந்த தரேன், இருங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. இந்தாங்கடி, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. இன்னும் வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அக்கா நிறையத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னே கண்ட்ராக்டர்னே, உங்களுக்கு வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறம் எங்களுக்கு வயிறு வலிக்க போகுது. அத்தாடி, இந்த பொம்பளைய நல்ல பொம்பளை நினைச்சோம், இதுவும் நம்மள வம்புக்குளுக்குதே. இந்தாமா, இது என்ன உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? இப்படி உட்காந்துக்கிட்டு அரட்டி அடிச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு வரீங்க? அண்ணே கண்டக்டர் அண்ணே, உங்களுக்கு வேணும்னாலும் அக்காட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதான் அக்கா உங்களுக்கு அப்பயே தரேன்னு சொல்லிச்சுல்ல. சும்மா நீங்க சாப்பிடாம எங்களையும் சாப்பிட விடாம செய்யாதீங்கண்ணே, பேசாம வாங்கண்ணே. அக்கா முறுக்கு எந்த கடையிலக்கா வாங்குனீங்க? இவ்வளோ ருசியா இருக்கு, அவ்வளோ ருசியா இருக்குக்கா. சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடலாம் போல தோணுதுக்கா. ஆமாக்கா. ஏக்கா ஆமாக்கா, நானும் சாப்பிட்றேன்க்கா, அவ்வளோ டேஸ்டா இருக்குக்கா. சாப்பிட்ற ஆளுங்க பாரு, மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சவுண்டு காது கிளியுது. அக்கா சீதாக்கா, நல்லா காரம் சாப்பிட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குங்கக்கா. அதான் அதிரசம் வச்சிருக்கேன்னு சொன்னியே, அதையும் கொஞ்சம் கொடுக்கா. இந்த தாரேம்மா, சாப்பிடுங்க, உங்களுக்கு தானே கொண்டு வந்தேன். சாப்பிடுங்கம்மா, அதிரசமும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பார்த்துக்குங்க. அதிரசத்தை பார்த்தோன்னே நாக்குல எச்சி வேற ஊறுது. நம்மளா போய் எப்படி அதிரசம் 2 தானு கேட்டு வாங்கி சாப்பிட்றது? அவங்களா என்னக்கா சாப்பிட்றீங்களான்னு ஏதாவது கேட்டா சரின்னு தலையாசைச்சு 2 வாங்கி சாப்பிடலாம். இவளுக என்னத்த நம்மளை கேட்க போறாளுக? இவளுக தின்றதை பார்த்தாலே இவளுகளுக்கே பத்தாவது போல கொண்டு வந்தது. ஏக்கா கற்பாயக்கா, ஏக்கா உங்களை தாக்கா கூப்பிடுறேன். உங்களுக்கு அதிரசம் வேணுமாக்கா? சொல்லுங்கக்கா, தர்றேன், நிறையா தான் கொண்டு வந்திருக்கேன். ஏ சீதாக்கா, உனக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா? அவங்க பேர் என்ன, கருப்பாயா? நல்ல பேரா இருக்கேக்கா. அடியே சின்ன பொண்ணு, அவங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாதடி. அந்த அக்கா கருப்பா இருக்காங்களா, அதனாலதான் அவங்களுக்கு கருப்பாயின்னு பேர் வச்சு நானே கருப்பாயாக்கான்னு கூப்பிடுறேன். ஆமா, அவங்க சின்ன குழந்தை, இவங்க அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்களாம் கருப்பாயின்னு. ஏக்கா நீ வேற வாயை கொடுத்து என்னத்தை வாங்கி கட்டிக்கிறாதக்கா, பேசாம வாக்கா. ஐயோ, இந்த குண்டு பொம்பளை நம்மளுக்கு அதிரசம் தரேன்னு சொல்றா. இந்த நெட்ட குரங்கு எனத்தையாவது பேசி கெடுத்து விட்டுருவா அவளையே. நம்மளே எதையாவது பேசி சமாளிச்சு அதிரசத்தை வாங்கி சாப்பிடுவோம். அதிரசத்தை பார்த்ததுலேருந்து அதை சாப்பிடணுங்கிற ஆசையை அடக்க முடியல. ஏப்பா, என்னையவாப்பா கேட்ட? அதிரசம் சாப்பிட்றேன்ப்பா. நீ இவ்வளோ தூரம் கேட்டா பிறகு உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? எனக்கும் கொஞ்சம் கொடுப்பா, சாப்பிட்றேன்ப்பா. அப்பாடி, விட்ட போட்டாச்சு, நான் அதிரசம் கன்ஃபார்மாக கிடச்சிரும். இந்தாங்கக்கா, நீங்களும் சாப்பிடுங்க, நிறையத்தான் கொண்டு வந்திருக்கேன். என்னங்கக்கா? அப்பாடி, அதிரசம் கைக்கு வந்துருச்சு. இன்னும் சாப்பிடாம சாப்பிட்ற எடுத்து. என்ன ருசி, என்ன ருசி! இப்படி பார்க்க வச்சுக்கிட்டே முறுக்க தின்னுட்டாளுங்களே, அதிரசமாவது கிடைச்சிச்சே. என்ன இவளுக எல்லாருக்கும் அதிரசம் முறுக்க அள்ளி அள்ளி குடுக்குறாளுக? இவ வீட்டுக்காரர் எதுவும் கடை கிட வச்சிருப்பாங்களோ? ஏக்கா வயிறு நிறைஞ்சிருச்சுக்கா, நல்ல ஏப்பம் கூட வந்துருச்சுக்கா. அடுத்து என்னக்கா, படுத்து ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான்க்கா. என்னடி சின்ன பண்ண சொல்ற? படுத்து தூங்க போறியா? இது என்ன வீடுன்னு நினைச்சியா? அட போ ஆனந்திக்கா, எனக்கு வீடுனாலும் சரி பஸ்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான். இங்கே பாரு, வரும்போதே கையில் தலகாணியை கொண்டு வந்துட்டேன் பாரு, போக்காங்கிட்டு. ஐயோ கடவுளே! அடியே சின்ன பொண்ணு, ஏன்டி முதல்ல நீ சொல்லியிருந்தேன்னா நானும் 2 தலாணி கொண்டு வந்திருப்பேன்லடி. கை கொண்டு காலை கொண்டு பச்சு நல்ல நிம்மதியாக படுத்து தூங்கும். என்னடி இப்படி சொல்லாம மறைச்சிட்டியடி பாவி வெனகாரி! அதுக்கெல்லாம் ஒரு அறிவு இருக்கணும்க்கா, எல்லாரும் இந்த சின்ன பொண்ணு போல இருக்க முடியுமா? ஏக்கா ஆனந்திக்கா, பேசுறத நுப்பாட்டுக்கா, தூக்கம் வருதுக்கா. சரி, நம்மளும் இந்த சீட்டில் அப்படி சாஞ்சு அப்படி தூங்குவோம். என்னடா இவளுக வந்தாளுக, பஸ்ல ஏறினாளுக, வாய் வலிக்க வலிக்க அரட்டி அடிச்சாளுக, மறுபடியும் வாய் வலிக்க வலிக்க நல்லா கொண்டு வந்த ஸ்நாக்ஸை ஃபுல்லா தின்னு தீத்தாளுக. இப்ப நல்லா படுத்து வீடு கணட்ட கொரட்டை போட்டு இப்படி தூங்குறாளுகளே. ஏமா ஏமா
எந்திரிங்கம்மா. இப்படி காலை நீட்டிக்கிட்டு இப்படி படுத்தீங்கன்னா எப்படிம்மா ஏறுற ஆளுகள்லாம் உள்ள போவாங்க, இறங்குற ஆளுகள்லாம் எப்படிம்மா இங்கிட்டு போவாங்க? ஏம்மா எந்திரிம்மா, சீட்ல உட்காந்து நானும் தூங்குமா? இப்படியாம்மா காலை நீட்டிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு வர்றது? ஏம்மா எந்திரிம்மா. ஏன் வேண்டா அவன் பாதி தூக்கத்துல எழுப்புறது, பேசாம போய் அங்கிட்டு. ஏம்மா எந்திரின்னு சொல்றேன், என்னம்மா தூக்கத்துல புலம்பிட்டு இருக்க? எந்திரிம்மா. கண்ட்ராக்டரானே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து என்கிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு இருக்க வர்ற. நான் தூங்குனா உனக்கு என்னண்ணே? ஏம்மா இது என்ன உங்க வீடுன்னு நினைச்சீங்களாம்மா? காலை அப்படி நீட்டிக்கிட்டு தூங்குனீங்கன்னா எப்படிம்மா ஏறுறவங்க உள்ள போவாங்க, இறங்குறவங்க எப்படிம்மா வெளியில போவாங்க? ஏம்மா அப்படியேம்மா அவங்க தூங்குறவங்க மற்றவங்களையும் எழுப்பிடுமா. எனக்குள்ள வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். டீ டைம்மா, டீ குடிக்கிறேன்னா வந்து குடிங்க. என்னது டீ டைமா? சரி சரி, எனக்கும் தூங்கி எந்திரிச்சிருந்து தலைவலிக்கிறது போல இருக்கு. ஒரு டீ குடிச்சா நல்லா தான் இருக்கும். ஏக்கா ஏக்கா எந்திரிங்கக்கா, டீ குடிக்க வருவீங்களாக்கா? இந்த கண்ட்ராக்டர் என்ன கூப்பிட்றாங்க, எந்திரிங்கக்கா. டீ காஃபின்னு காதில் விழுந்தாலே போதும், நம்ம குரூப்புக்குள்ளே எழுப்பி விடவே தேவையில்லை, அவங்களே எந்திரிச்சிருவாங்க. ஏக்கா கண்ட்ராக்டரனே டீ குடிக்க இறங்க சொல்கிறாங்கக்கா, வாங்க இறங்கி போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம், அப்போ தான் இன்னும் நல்ல எனர்ஜியாக இருக்குங்க்கா. சின்ன பொண்ணு, அக்காக்கு காப்பி தான் பிடிக்கும், டீ பிடிக்காது. சரி வாக்கா, டீயா காஃபியா ஏதா உன்னை குடிச்சிட்டு வருவாங்கக்கா, வாக்கா. ஏக்கா உனக்கு காப்பி தான் வேணுமா? அப்பனா ஒரு காப்பி. ஏக்கா வா ஆனந்திக்கா, உனக்கு டீ போதும்ல, நீ எப்பயும் டீ தான் குடிப்ப. சரி சரி, 3 டீ ஒரு காஃபினே, வாங்கண்ணே, எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க, குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். என்னது டீ ஓசியில நான் உங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கவா? ஐயோ கடவுளே, இவளுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏன் தலையில மிளகா அரைச்சிருவாளுங்க போலயே. பஸ் ஒரு 10 நிமிஷம் நிற்கும், இறங்கி போய் அவங்க சொந்த காசை போட்டு டீயை குடிப்பாங்க. இவளுக்கு என்னன்னா நம்ம வாங்கி கொடுக்கணும்ல நினைக்கிறாளுங்க. சுதாரிச்சுக்கடா செல்லப்பாண்டி. அண்ணே டிரைவர் அண்ணே, ஏற்கனவே பஸ் 1/4 மணி நேரம் லேட்டா போய்கிட்டு இருக்கு, டீ குடிக்கலாம் நிப்பாட்ட வேண்டாம், பஸ்ஸை செட்டு கூடுன நேரமாச்சு. அப்பாடி ஒரு வழியா சமாளிச்சாச்சு. ஐயோ ஏக்கா, இங்கே பாரு பஸ்ஸில் யார் ஏறுறான்னு. அடி சின்ன பொண்ணு, சீதா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரீ பஸ்ல ஏறி நல்லா ஊரை சுத்திக்கிட்டு தெரியறியா நீ? அத்தை அப்படியெல்லாம் இல்லத்த, நான் உங்ககிட்ட வரும்போது சொல்லிட்டு தானே வந்தேன், நீங்கள் பாருங்க சொல்லாம கூட வந்துட்டீங்க. அப்பாடி இவளுக்கு ஃபுல்லா நேரம் வரைக்கும் என்ன ஆட்டம் ஆடினாளுங்க. இவங்களை எல்லாம் அடக்கி வைக்கிறாப்புல ஒரு ஆள் வந்திருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். அத்தை சீதாக்காவை பார்த்துட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன்னா, அப்படியே சீதாக்கா வீட்டுக்கு வந்தேன். சீதாக்கா வீட்டுக்கு வந்தா சீதாக்கா கையில் பையோட நின்றுட்டு இருந்துச்சா, என்ன சீதாக்கா எங்கே போகிறேன்னு கேட்டேன். அடியே இன்னைக்கு கரண்ட் இல்லை, அதனால போர் அடிக்கும், அதனால ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வரப்போகிறேன், நீயும் வரையான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், என் மாமியார்கிட்ட கேட்காம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த பையன் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பஸ்ல என்னைய ஏத்தி விட்டுடின்னு சொல்லிச்சா. சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் வாங்கிக்கிட்டு இந்த சீதாக்காவை பஸ் ஏத்தி விட வந்தனா, பஸ் வரவும் இந்த சீதாக்கா உள்ள ஏறிட்டு என் கையை பிடிச்சி இழுத்து என்னையும் பஸ்ஸுக்குள்ள இழுத்து போட்டுருச்சு வெடுக்குன்னு. இப்படித்தான் நான் பஸ்ஸுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். அத்தாடி, இந்த சின்ன பொண்ணு ஒரு வழியா அவ அத்தைய சமாளிச்சிட்டாளே, கெட்டி கரையாத்தா இருக்கா இந்த சின்ன பொண்ணு. ஏண்டி என்னென்ன கதை சொல்ற நீ? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதாடி? நீ எப்பப்ப எப்படி பேசுவ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா உன் கூட இருக்கேன். அத்தை என்னைய நம்புங்க அத்தை, நான் சொல்றதும் உண்மைத்த. இந்த குண்டு பூசணிக்காதான் என்னைய பஸ்ஸுக்குள்ள இழுத்து போட்டுருச்சுத்த. அடி கூறுகட்ட மருமகளே, முதயே நீ என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ல நாங்க போறோம்னு சொல்லியிருந்தேனா நானும் உங்க கூட சேர்ந்து வந்துருப்பல்லடி. இப்படி என்னைய வேக்காட்டுக்குள்ள விட்டுட்டு நீ மட்டும் ஜாலியா அப்படி வந்துட்ட, என்னடி இப்படி செய்யற நீ? கொஞ்சம் கூட உனக்கு கூரே இல்லடி. அத்தாடி இவளுக்கு படுத்தினது இந்நேரம் வரைக்கும் பத்தலைன்னு இன்னொரு டிக்கெட் வேறையா?